ஏலகிரியில் பார்க்க வேண்டிய பிளேஸில் ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொன்னால் இந்த ஃபண்டேரா பார்க் தான். இங்கே 500க்கு மேலே பேர்ட்ஸு, ஹஸ்கி, டாக்ஸு, ஆஸ்ட்ரிஜ்னு நிறைய அனிமல்ஸ் இருக்கிற ஒரு சூப்பர் பார்க்னே சொல்லலாம். இந்த வீடியோவில் இந்த பார்க்குக்கு போனால் ஏன் ஃபஸ்ட்டாக பேர்ட்ஸ் இருக்கிற பிளேஸ்க்கு போகணும், அப்படி போனால் எந்த அளவு பேர்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுக்க முடியும்னு தெரிஞ்சுப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஏலகிரியில் இருக்கிற ஃபண்டேரா பார்க், ஃபண்டேரா பேர்ட்ஸ் பார்க்கு தான் வந்திருக்கோம். ஓகேங்களா? இங்கே ஏலகிரியில் இருக்கிற 4 பார்க்குலேயே இது கொஞ்சம் பெரிய பார்க்குங்க. அதுவும் நீட்டாக இருக்குன்னு சொன்னாங்க எல்லாருமே. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு அதை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இங்கே கிளம்பி வந்தோம். அங்கே பறவை எங்கே இருக்குது? உள்ளே தான் இருக்கா? ரைட். இப்படியா? ஓகே, சரி சொல்லிட்டு இங்கே தான் கிளம்பி வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு கூட்டம் வரதுக்கு முன்னாடியே வந்துடலான்னு சொல்லிட்டு தான் காலைல 8:40க்குலாம் வந்துட்டோம். ஆனால் ஓப்பன் பண்ணது 9:20 தான் ஓப்பன் பண்ணாங்க. ஏன்னா இதெல்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சீக்கிரம் வரணும் இது மாதிரி பேர்ட்ஸ் பார்க்குக்கெலாம். அப்போ தான் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் சார், வந்து பார்த்துக்கலாம் இதெல்லாம். புசுன்னு சூப்பராக இருக்குது. முயெல்லாம் நல்லா தான் இருக்குது, வந்து பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகணுன்னா அது இருக்கிற பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ண போகணும். அதுதான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது கூட. லேட்டாக கூட்டம் வந்துடுது. இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். இங்கே நாய் பாருங்க. அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு வந்துடுவோம். இதெல்லாம் எப்படா வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போயிடணும். ஏன்னா பின்னாடி ஒரு வேன் வந்து நிற்கிது. நம்ம அந்த வேன் வர்றதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே நம்ம இதை போய் பார்த்துட்டு வந்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஆமாம்மா, கூட்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சார். அப்போ நம்ம ஃப்ரீயாக பார்க்க முடியாது. அதுதான் இது. நம்ம இப்போ ஈஸியாக உள்ளே போயிட்டோன்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். தம்பி இப்படியா? இந்த இருக்க சின்ன குதிரைலாம் இருக்குது. ஓகேப்பா. இன்னும் கொஞ்சம் கூட தருவாங்களா? ஓகே. இந்த பின்சஸ் வராது, லெஃப்ட் கேட் உள்ள போடுங்க. இதுயா சார், கூப்பிட்டா தான் சார் வரும். அது சரி, இதுவே கூப்பிடு வரும். சுரேஷ் சார், இது நிறைய உள்ள பெருசுலாம் இருக்கும். வாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ண டக்கு நாங்கள் உள்ளே போகணும்னு வச்சுக்கோங்க. நிறைய இருக்கும். வாங்க, இங்கே பாருங்க சுரேஷ் சார், இங்கே பாருங்க பின்னாடி. இதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா யாருமே இல்லை போதுங்க. இதுக்காக தான் சீக்கிரம் வரணுன்றது. இதுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் டைம் ஆச்சுன்னா க்ரௌடு ஜாஸ்தி ஆயிடும். அது நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதுக்காக சீக்கிரம். இது ஒரு சீக்ரெட் எப்போவுமே. அதுதான் கரெக்டாக வந்துடணும். ஓகேவா? இந்த டைம் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய ஆனால் பேர்ட்ஸ் அங்கே சுற்றி நின்றுட்டுருக்கு. கையில் காலில் பற்றக்கூடாது.
அதான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கு. இதெல்லாம் நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சுரேஷ் சார் வாங்க வாங்க, அங்கே வாங்க, அங்கே பெருசு இருக்கும், வாங்க. ஓகே ஓகே, பாய் பாய் பாய், நீ இறங்கி போங்க சார். அங்கே வாங்க, திரும்ப கூட வந்துக்கலாம், வாங்க. ஆமாம், நல்லாவே இருக்கு. அக்கா இந்த கொஞ்சம் இந்த இது கொடுங்களாங்க்கா, தீனி. ரைட். சுரேஷ் சார் இங்கே இருங்க. சுரேஷ் சார் ஃபோட்டோ எடுங்க, ஃபோட்டோ எடுங்க சார். ஏன் ஃபோனில் எடுங்க, ஏன் ஃபோனில் எடுங்க. அது லாக்லாம் கிடையாது, அப்படியே ஓப்பன் பண்ணுங்க. அது எப்படி கத்தி கேமரா? ப்ளூ கிட்ட போங்க. செம சூப்பராக இருக்குதா? அதுதான் இப்போ பாருங்க, யாருமே இல்லை. ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வந்துருங்க. எப்போவுமே வந்துட்டிங்கன்னா நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வர்றதே எதுக்கு? நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தானே. செம சூப்பராக இருக்குது இதெல்லாம். இது நல்ல ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இருக்குது. அந்தளவுக்கு நல்லாவே இருக்குது. இது கொஞ்சம் கோவப்படுது, கோவக்காரனாக இருப்பான் போகுது. இது தொட்டாலே அப்படியே முடியெல்லாம் சிரிக்குது. சரி ஆயிட்டு போ, வரலன்னா போ, வந்தா வா. இவரை பத்தியா சுரேஷ் சார், இங்கே இருங்க. இங்கே தலை மேலே பாருங்க சார். அது ஒன்றும் பழகி போச்சு சார். அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது. பா இதான் வரேன் சார், வரேன் சார். ஒரே சரி பாருங்க, இதெல்லாம் அட்டகாசமாக இருக்கு பாருங்க சார். இது நடுக்கிறேன் நான், அப்படியே இருங்க. அவன் இங்கே பாருங்க. அது ரொம்ப கோவப்படுது பயங்கரமா. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. காலையிலே வரும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இவர் தான் ரொம்ப பிகு பண்ணுறாரு. வாங்கண்டா. சூப்பராக இருக்குதுங்க. இதெல்லாம் சான்ஸே இல்லை, அழகாக இருக்கு. பா
இது மட்டும் நம்மள ரொம்ப டார்ச்சர் போடுது. ஏய் வேறடா போதுடா. இந்த கம்மல் பட்டனு வாட்சு இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பார்த்துக்கணுங்க, விட மாட்டேதுங்க. சின்ன மறு எதுவாக இருந்தாலும் நோண்டி எடுத்துருது. ஏ வலிக்குதுடா விட்றா அம்மா போ. எப்படி சார் ஒருத்தனை எடுத்து கூட்டு வந்திருக்கடா? அதான் நம்ம கூட வரட்டும். நீங்க இன்னும் அவனுக்கு ரூம்ல இருந்து எந்திக்கலையா? ஆனால் பெரிய பேர்ட்ஸுக்கு கொஞ்சம் கோவம் ஜாஸ்தியாகவே வருதுங்க. கூப்பிட்றாது ஊந்து பாருங்களேன். ஏ வாடா. சின்னதெல்லாம் சூப்பராக வந்துடுது. பெருசு மட்டும் தான் கொஞ்சம் கோவப்படுது எல்லாமே பயங்கரமாக. சரி போ. ஏன்டா உடச்சு கடிச்சு போடாதடா கேமராவை. இந்தா வா வா. சரியான ஆளு, ஜஸ்ட் மிஸ். இவன் தான் தள்ளி விட்டான் கேமராவை. கீழே வந்து உடஞ்சிச்சு. என்னடா பண்ணுவேன்? வாங்கி குடிப்பியாடா? தள்ளி விடுற வந்து நீ யாரா? வாடா இந்தாடா. சொல்லி வைடா அவன்கிட்ட. हाथ ही तोड़ फोन लगा हाथ தொடு ஒன்று செய்ய. தொடு 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 தொடு. இருக்கு சார். இல்லை ஃபோட்டோ எடுக்க போதும். இதில் எடுங்க சார். சுரேஷ் இதில் எடுங்க. ஃபோட்டோ இதில் அப்படி தள்ளி எடுங்க சார். பின்னாடி தள்ளி भाई मैं इन्हें सुनो सर हाँ यार खाते दे रही है सर जो पानी जाए तो ये सर इन्हें मैं Kamu Sarah, hi dah.
कैमल से यार हाँ डोंकी को से डोंकी हो दे ना இல்ல சொன்னா சோட்டானே இது எனக்கு அந்த இது ஒட்டகம்லாம் இருக்குங்க இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. சின்ன ஒட்டகமாக இருக்குது 2. நார்மலாவே ராட்சஸ் சரி சரி பிஸ்கட் போடுறீங்கண்ணா தம்பி மேலே இருக்கு இங்க பாரு லாவண்யா அப்படியே இங்க பாரு அம்மா வீடியோ எடுக்கறியா டாக்கு பயப்படு ஏய் லாவண்யா நீ ஃபோன் எடுக்கறியா டாக்கு சீக்கிரம் டே அம்மா கொத்துது கையை வச்சுடா அது நீ எடுக்காத டக்குனு ஓவராலாக இந்த பார்க்கை நான் விசிட் பண்ணதோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்க் ஃபுல்லாகவே ரொம்ப க்ளீனாகவும் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்காங்க. அனிமல்ஸும் சரி பேர்ட்ஸும் சரி ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்குது. கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸ்னே சொல்லுவேன். அதுவும் கிட்ஸோட போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் ஏலகிரிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபண்டேரா பார்க்கை விசிட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க.